Yes, ma'am. Thank you. உங்களோட ட்ரெஷர் ஹவுஸ் புக்ல இருக்கு பேஜ் நம்பர் 2. ட்ரெஷர் ஹவுஸ் புக்ல சொல்ற பாயிண்ட்ஸ் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் ஆட் பண்ணிருக்கிறேன். You can go through that. So we'll see the very first historical context. சரிங்களா, நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த மெட்டபிசிக்கல் போய்ட்ரியும் சரி பார்க்க போற மெட்டபிசிக்கல் போய்ட்ரியும் அடுத்து பார்க்கக்கூடிய கெவாலியர் போய்ட்ரி, இதுதான் வந்து ஜெகோபியன் எரால நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெரி பேஸ் அப்படிங்கிறது தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் என்ன அப்படின்னு என்னெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு ரைட்டிங்ல. ஸோ அதுதான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் ஆர் த மேஜர் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் இட் ஹேப்பன் டியூரிங் திஸ் டைம், ரைட்? ஆல்ரெடி we knew that East India Company was established 1600, and this was a time of King James the First of England and of Scotland 1603 and 1625, and then Hampton Court Conference. This happened in the year 1604. This is something new to you. Hampton Court Conference nothing but அதாவது எல்லா டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒண்ணு கூடி somehow they wanted to sort out the religious consensus, but of course it is a failure one, right? That led to the gunpowder plot, right? The Roman Catholics they have planned the gunpowder plot because of that failed Hampton Court Conference. So அது ரொம்ப நம்ம டெப்தா தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இயர் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா 1604 and 1605 gunpowder plot. And then scientifically பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல தான் வந்து a man called William Harvey, he discovered a certain thing, that is circulation of blood in a human body, right? So இத வந்து scientifically approach பண்றாரு இருந்தால வில்லியம் ஹார்வே அப்படிங்கிறது. தென் there was war with Spain again 1624. ஆல்ரெடி ஸ்பெயினோட நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம், இங்கிலாந்துல சண்டை இருந்துட்டு தான் இருந்ததுன்னு தெரியும். Again there was a war with Spain 1624. King Charles the First 1625 இருந்து 1649, and there was Irish rebellion that leads to civil war, right? 1641 Irish rebellion, and then we know civil war வந்து 3 phases ஆ நடந்தது. So டோட்டலா 1642 இருந்து 1651 வரைக்கும் civil war period அப்படின்னு நம்ம சொல்லலாம், right? And then the very important thing, Royal Society was formed in the year 1662. It is a scientific society, சரிங்களா? scientific development அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப் தான் இந்த ராயல் சொசைட்டி. ஸோ இந்த இயர் தெரிஞ்சு வச்சுக்கிறது important. And then metaphysical poets. So we know that 17th century writers were very later they were categorized as metaphysical poets, ரைட்? அப்ப அவங்க இருக்கும்போது அவங்க மெட்டபிசிக்கல் போயிட்ஸோ அந்த டென்யூர்ல எல்லாம் சொல்லலாம், அந்த சென்ச்சுரிஸ்ல எல்லாம் அவங்களுக்கு நேம் கிடையாது. லேட்டரா சாமுவல் ஜான்சன், ரைட், he started to write a work called Lives of Poets, right? 1779 இருந்து 1781 வரைக்கும் கிட்டத்தட்ட 52 poets பத்தின லைஃப்ஸ் வந்து எழுதிப்பார், ரைட்? இட்ஸ் a very remarkable biographical sketches in English literature, right? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா லைஃப் ஆஃப் கவுலே அப்படிங்கிற ஒரு பயோகிராஃபில என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த ரைட்டிங் ஸ்டைல் ஆஃப் ஆப்ரஹாம் கவுலே பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. வாட் கைண்ட் ஆஃப் wit he has, all such things were discussed by him. சோ அப்படி டிஸ்கஸ் பண்ற சமயத்துலதான் என்ன சொல்லிருப்பாரு, மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ரஹாம் கவுலேயோட மத்த ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாரு. லேட்டர் இன் 20th century a man called Herbert Grayson, right, he came up with certain anthology, right? So that established the metaphysical canon, right? அத பார்த்துதான் T.S. Eliot என்ன பண்றாரு, he reviewed Herbert Grayson's work and wrote an essay called The Metaphysical Poets, 1921 publication. All such things will be there in the slide, so please don't worry, just listen, simply listen. யாரெல்லாம் எந்த ஆத்தரோட பேர்லாம் வருதுங்கிறத மட்டும் லிசன் பண்ணுங்க போதும். What kind of questions they'll ask, right? You will have poetic lines, சரிங்களா? questions from poetic lines, and also biographical questions they may ask, சரிங்களா? யார் ஜான் டன் who was a biographer, அந்த மாதிரி questions இருக்கலாம். dedications questions, right? because இந்த poets தான் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு questions அப்படிங்கும்போது மெட்டபிசிக்கல் அண்ட் கெவாலியன் போயிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வரணும் அப்படின்னா மேஜர் poetry, poetic lines, dedications இதுல இருந்து தான் உங்களுக்கு இருக்கும். So please go through எந்த works நான் கொடுத்திருக்கேனோ அதை நீங்க ஓரளவுக்கு go through பண்ணாலே that is good enough, right? So how this concept is metaphysical, right? This is a concept how it had its evolution. So first it was William Drummond, சரிங்களா? வில்லியம் ட்ரமண்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் என்ன பண்றாரு, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ அந்த லெட்டர்ல தான் என்ன பண்றாரு, he
use the word metaphysical ideas அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யார் அப்படின்னா வில்லியம் ட்ரமண்ட். Later, Dryden, he says that John Donne affects metaphysics, right? John Donne affects metaphysics அப்படின்னு சொன்னது ஜான் ட்ரைடன் தான். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வில்லியம் ட்ரமண்ட் வந்து பேசுறாரு, மெட்டபிசிக்கல் ஐடியாஸ் அப்படின்னு அந்த டேர்மை யூஸ் பண்ணி பேசுறாரு. தென் ட்ரைடன் என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அதை யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா ஜான் டன்னை பத்தி சொல்றாரு. அண்ட் தென் சாமுவல் ஜான்சன், ரைட், டாக்டர் ஜான்சன் சொல்லுவோம் இல்லையா, அண்ட் அந்த சாமுவல் ஜான்சன் தான் என்ன பண்றாரு, பயோகிராபிக்கல் ஸ்கெச்சஸ்ல he detailedly describe about the writers and note them as metaphysical poets. And then Greason, actually metaphysical poets இப்ப வரைக்கும் பாப்புலர் அப்படின்னா the credit goes to Greason. சரிங்களா? the metaphysical poets they owe to Herbert Greason. ஏன்னா அவரோட ஆந்தாலஜியை பார்த்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் மாடர்ன் ரைட்டர்ஸ் தே started to love metaphysical poetry, right? அத என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, they started to celebrate, like T.S. Eliot, right? metaphysical poets என்ன பண்றாரு, he actually celebrates them. But Johnson or Dryden, right, those writers they were not actually celebrating metaphysical poets. Instead they pejoratively criticize them, right? Because they find that metaphysical poetry is not natural. It's a kind of artificial thing. They pretended to be a poets. It is a viewpoint of Dryden and Johnson, right? அவங்க வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் மெட்டாபிசிக்கல் போய்ட்ரியை பாக்குறாங்க. So all such things we'll see. And then one more questions they might ask, that is chronology questions. Author அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு metaphysical poets, cavalier poets மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு just arrange them in chronology. They'll ask certain kind of questions. So you should know which எந்த ஆத்தரோட டைம் பீரியட் நீங்க தெரிஞ்சே ஆகணும். There is no other go. It is easy to memorize. திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது we can able to study better. So John Donne பாருங்க, he was the head of the metaphysical poets. அவரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கிறோம், லீடர் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம். 1572ல இருந்து 1631. So similarly the rest of the writers, George Herbert, religious poets அப்படின்னாலே இந்த குரூப்ல வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான். Everybody they have came up with the religious works. அதாவது ரிலிஜியனையும் லவ்வையும் they just mix. அதாவது even if I say a writer called you can take Henry Vaughan, or you can take John Donne. அவரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். We know that நீங்க அவரோட poetry valediction எடுத்துக்கலாம், இல்லைன்னா fully any kind of poem. If you have read that, you can find it is a kind of love poem, right? கொஞ்சம் எராட்டிக்கா எழுதியிருப்பாரு. பட் லேட்டரா பாத்தீங்க அப்படின்னா ஜான் டன்னோட அந்த லவ் போம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்லயே பார்த்திருப்பாங்க. ஸோ லேட்டர் பீரியட்ல ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ ஜார்ஜ் ஹெர்பர்ட், ரிச்சர்ட் கிராஷா, ஹென்ரி வான், ஆப்ரஹாம் கவுலே, ஆண்ட்ரூ மார்வெல், ராபர்ட் ஹெரிக், கிளீவ்லேண்ட், தாமஸ் ட்ரெஹான், they were the major or the main writers of this movement, metaphysical poets. Please go through the year, யார் எந்தெந்த வருஷத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது you should know. They might ask in chronological order. So நான் இப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, வில்லியம் ட்ரமண்ட் ஆஃப் ஹார்த்தவுன். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மெட்டபிசிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்றாரு in a pejorative tone, that is in a negative tone. So in the year 1630 he wrote a letter to his friend Dr. Arthur Johnston. So in that he referred certain poets, right, as they had a metaphysical ideas, right? And then John Dryden in his work Discourse Concerning the Original and Progress of Satire, நீங்க இத டிஸ்கோர்ஸ் அப்படின்னு படிச்சா கூட போதும், இவ்வளவு பெரிய டைட்டில் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் that is good. 1693ல எழுதிருக்கிறாருங்க. ஸோ இதுலதான் ஜான் டன்னை பத்தி சொல்றாரு, he affects the metaphysics அப்படின்னு சொல்றாரு, ரைட்? மெட்டா அப்படிங்கிறது பியாண்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்? பிசிக்ஸ் அப்படிங்கிறது you know that the body or the ordinary things. So he affects metaphysics, beyond physical அப்படின்னு அர்த்தம், beyond ordinary things, right? அதாவது நார்மலா ஒரு விஷயத்த சொல்லாம ஓவர் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர் யூஸ் பண்ணி எக்ஸாஜரேட்டட் ஃபார்ம்ல சொல்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கான்சீட்ஸ் அதிகமா இந்த மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? பர்டிகுலர்லி ஜான் டன். ஸோ அதனாலதான் he affects the metaphysics அப்படிங்கிற மாதிரி ட்ரைடன் வந்து சொல்றாரு. இந்த டேர்ம் மெட்டபிசிக்கல் போயட்ஸ் பாருங்க, மெட்டபிசிக்ஸ் வேற, மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படிங்கிறது வேற. The term metaphysical poets was writer Dr. Johnson in his
இன் a chapter, சரிங்களா, ஒரே ஒரு சாப்டர்ல தான், அந்த சாப்டர் தான் நான் நேம் இங்க கொடுத்திருக்கேன், லைஃப் ஆஃப் பவுலே, பர்டிகுலர் பயோகிராஃபி, ஒரே ஒரு பயோகிராஃபி ஆஃப் ஆப்ரஹாம் பவுலே. ஆக்சுவலா அதோட ஹோல் டைட்டில் பாருங்க, லைஃப்ஸ் ஆஃப் போய்ட்ஸ், சரிங்களா. இதுலதான் 52 poets பத்தி பேசியிருப்பார். 52 poetsோட பயோகிராபிக்கல் ஸ்கெச்சஸ் 1779ல இருந்து 1781, சரிங்களா. வெரி இம்பார்ட்டன்ட் இயர். டாக்டர் சாமுவல் ஜான்சன் wrote an encyclopedia, that is dictionary, சரிங்களா. இங்கிலாந்துல ஒரு பர்ஃபெக்ட் டிக்ஷனரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெக்காபுலரிக்கு மீனிங்ஸ் இருக்கும், பட் தேர் வில் பி அ கன்ஃபியூஷன் வெதர் திஸ் இஸ் த மீனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸோட டைரிஸ் இருக்கும். சோ மெனி மிஸ்டேக்ஸ் வில் பி தேர். பட் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் பெருசா இல்லாம ஒரு பர்ஃபெக்டான டிக்ஷனரி கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா டாக்டர் சாமுவல் ஜான்சன். அந்த டைரி எந்த வருஷம்? 1755. ஓகே, 1755, சரிங்களா. டாக்டர் சாமுவல் ஜான்சனோட டிக்ஷனரி 1755, ரிமெம்பர் தி இயர். ஓகே, இப்ப அடுத்து அவர் லைஃப்ஸ் ஆஃப் போய்ட்ஸோட இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. 1779 to 1781. ஓகே, சோ பாருங்க, இதுல சாமுவல் ஜான்சன் declared in his life of Paule, அதுல மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க, about the beginning of 17th century, சரிங்களா, 17th century appeared a race of writers that may be termed the metaphysical poets. இந்த ரைட்டர்ஸ் தாங்க நம்ம metaphysical poets னு சொல்லலாம். சோ பாருங்க, 17th century poets அந்த ஆட்களை 18th centuryல இந்த இவர் என்னன்னு சொல்றாரு, மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணி பேசுறாரு. தென் இட் வாஸ் ஹெர்பர்ட் கிரீசன், சரிங்களா. அவரோட ஆந்தாலஜி பாருங்க, வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1921. சேம் இயர் T.S. Eliot wrote an essay, the metaphysical poets, சரிங்களா. It is actually review of Herbert Grison's metaphysical lyrics. இந்த ஆந்தாலஜியோட ரெவியூ தான் T.S. Eliot எழுதின the metaphysical poets அப்படிங்கிற essay, சரிங்களா. metaphysical lyrics and the poems of 17th century, right. இதுல வந்து ஆக்சுவலா மெட்டபிசிக்கல் போயட்ரிய வந்து he is the one who first celebrated that. அது வரைக்கும் அது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் எல்லாருமே பார்த்தாங்க. So what is a main characteristics of metaphysical poetry? As I told you earlier, metaphysical, right, பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா meta means beyond, physical, some beyond physical or beyond normal things, beyond ordinary, right. அததான் நம்ம metaphysical அப்படின்னு சொல்லுவோம். far-fetched comparisons will be there. So many சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ், இப்ப நீங்க ஜான் டன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. சோ புரியாத அந்த சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கறதுனாலயே நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அவர் என்னடா வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் வை பென் ஜான்சன் commented certain thing on John Donne. I will just dictate it, please write it down. Ben Johnson என்ன சொல்றாருன்னு பாருங்க, Don not keeping of accents deserves hanging அப்படின்னு சொல்றாரு. Don not keeping of accents deserves hanging அப்படின்னு சொல்றாரு. His poetry is completely unrhythmic, right? ஒரு rhythmல இருக்காது, it's completely unrhythmic. So metaphysical poetry அப்படின்னு பாத்தீங்கன்னா what they talks about soul, love, religion, reality, all such things they talk about, but அது எதுவுமே ordinary mannerல இருக்காது. So many exaggerations will be there, right? So that's why they were criticized as pretentious poets, okay, and they were against Petrarchian conceits. Please do remember this. அவங்கள என்ன நினைச்சுக்கிறா, பெட்ரார்க்க சொல்றாங்க. பெட்ரார்க் எழுதின சானட்ஸ் ஃபார்ம்ஸ், பெட்ரார்க் இப்பதான் சொன்னேன், Petrarch, he was his name is Francisco Petrarch, and he was actually poet laureate in Rome. ஓகேங்களா, 14th centuryல இட்டாலியில சானட் ஃபார்ம் வந்து பர்ஃபெக்ட் பண்ணது அப்படின்னா பெட்ரார்க் தான், சரிங்களா. சானட் ஃபார்ம்னாலே பெட்ரார்க் தான். 14 line sonnets. He's the one who perfected sonnet sequence, remember. He is called as father of humanism, as I told you earlier, and his lover name is Laura, சரிங்களா. பெட்ரார்க் வந்து லாரா அப்படிங்கிற ஒரு லேடியை லவ் பண்றாங்க. மேக்சிமம் அவர் எழுதின கிட்டத்தட்ட 400 போம்ஸ்க்கு மேல எழுதியிருப்பார். அதுல ஐ கெஸ் அரௌண்ட் 360, எல்லாத்துலயுமே 360 போம்ஸ்லயுமே லாரா லாரா லாரா, சரி, தன்னோட லவ்வருக்காக தான் அந்த பெட்ரார்க் வந்து எழுதுறாரு, ரைட். கரெக்ட். சோ அது எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும், சரிங்களா. இப்போ நீங்க நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். எட்மண்ட் ஸ்பென்சரோட
எபித்தலாமியர் எடுத்துக்கோங்க. எபித்தலாமியன் இஸ் a love poem, ரைட்? அதாவது மேரேஜ்காக எழுதியிருப்பார். செகண்ட் ஒய்ஃப் எலிசபெத் பாயில்காக எழுதியிருப்பார். ஐ ரிப்பீட், எலிசபெத் பாயில்காக எழுதுனதுதான் எபித்தலாமியன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். சோ இதுல ஐஸ் ஆர் லைக் சஃபயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கண்ணெல்லாம் சஃபயர்ஸா இருக்கான், சஃபயர்ஸ் மாதிரி இருக்கு, கழுத்து ஐவரி மாதிரி இருக்கு, கண்ணு ஆப்பிள் மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பாரிசன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். கம்ப்ளீட்லி ஆர்டிபிஷியல், ரைட்? சோ இதுதான் வந்து பெட்ரார்கியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பென்சர் வந்து இதை வந்து பெட்ரார்கியன் கான்செப்ட்ஸா யூஸ் பண்ணி தான் வந்து எபித்தலாமியன் எழுதியிருக்காரு. சோ இந்த மாதிரி பெட்ரார்கியல் கான்செப்ட்ஸை யார் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ், சரிங்களா? பட் ஆக்சுவலா மெட்டபிசிக்கல் போய்ட்ரி அப்படிங்கிறதுமே ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். பட் அக்கார்டிங் டு தெம் they were not artificial, they were against Petrarch concepts. Keep that in your mind. So tell me, Petrarch எந்த country writer னு பாக்குறோம்? Rome or Italy? Rome, Italy. Yeah, he was a poet laureate அப்படின்னு பார்த்தோம். He was poet laureate of Rome. Lover name is Laura, and 360 love poems. Some name can I forgot the exact title. ஒரு collection உண்டு. So just I'll check it and post it in group. Okay. So the most important characteristics of metaphysical poetry is undissociated sensibility. சரிங்களா? அதாவது undissociated sensibilityனாலும் unification of sensibilityனாலும் ஒண்ணுதான். unified sensibility, unification of sensibility, undissociated sensibility எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? There was a combination of feeling and thoughts. That is unification of sensibility. feelingum thoughtsum ஒண்ணு சேருதான் என்னது? unification of sensibility அப்படின்னு சொல்லுவோம். So other unique feature of this poetry is platonic love. Plato, platonic love அப்படிங்கிறது வேற ஒண்ணுவாங்க. பிளேட்டோ வந்து லவ் எப்படி பாக்குறாரு? ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிருப்பாருங்க லவ். பிசிக்கல் அட்ராக்ஷனோ இல்ல பிசிக்கல் திங்ஸுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு பிளேட்டோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி லவ் இஸ் ஸ்பிரிச்சுவல். So that is what platonic love. So metaphysical poetry they adore platonic love அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, right? And then in his essay The Metaphysical Poets, T.S. Eliot, he saw this group of poets a capacity for devouring all kinds of experience, combine the head and heart அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? T.S. Eliot என்ன சொல்றாரு? இந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே ஹெட் அண்ட் ஹார்ட்டை கம்பைன் பண்ணி எழுதக்கூடிய ரைட்டர்ஸ். தட் இஸ் வாட் undissociated of sensibility அப்படின்னு சொல்றாங்க. Now the main features of metaphysical poets, as I told you, they use conceits. Just a minute. Someone please ask questions. Who can ask questions? Anyone? Any volunteers? Yeah, please. Hello. Friend கேக்குது. Okay. Meta means, what is the meaning of meta? Beyond. Beyond. Voice isn't audible. ஐஸ்வர்யா வாய்ஸ் ஆடிபிளா இல்லடா. நான் கொஸ்டினே கேக்கலக்கா. அதான் அஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. voice அப்படியே clear mute இருக்கா? ஆயிடுச்சு. நான் ஓகேடா, இன்ன வரை கேக்கல. Okay, இப்ப கேக்குது தானே? Voice is breaking, friend. Yeah, okay. பட் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா?
Yes, now it's clear. Okay, what is the time period of war with Spain? 1624. மேம் டீச் பண்ணதுல இருந்து தான் நான் கொஸ்டின் கேட்கறேன். மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஷோ பண்ணாங்களா, அதுல இருந்து தான் கேட்கறேன். ஓகே. அஃப்ரின் உங்க வாய்ஸ் மறுபடியும் கேட்கலடா. அஃப்ரின் ஐஸ்வர்யா நீங்க கேளுங்க. ஓகே. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? யா இட்ஸ் கிளியர். ஓகே. இப்போ நம்ம பார்த்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல யார் ரிலீஜியஸ் போம் எழுதுவாங்க? ஜார்ஜ் ஹெர்பர்ட். எஸ், ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஜார்ஜ் ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஹெர்பர்ட் தான் ரிலீஜியஸ் போம் எழுதுவாங்க. ஓகே. சோ இவங்களை என்ன டைப் ஆஃப் சேஜ்னு சொல்லுவாங்க? Sage of metaphysical poet. எஸ், சேஜ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயட்னு ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான் சொல்லுவாங்க. மெட்டாபிசிக்கல் மெட்டா மீன்ஸ் Beyond. பியாண்ட். ஓகே. மெட்டாபிசிக்கல் கான்செப்ட வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்த ரைட்டர் யாரு? 20th செஞ்சுரி மாடர்னிஸ்ட் ரைட்டர் யார்? அவங்க நேம் என்ன? டிஎஸ் ரேட். நோ, ஹெர்பர்ட் கிரியர்சன். எஸ், ஹெர்பர்ட் கிரியர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டாபிசிக்கல் போயட்ட வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கு குட் ரிவ்யூ கொடுத்தது தான் டிஎஸ் எலியட். அந்த என்ன ஒர்க்ல அந்த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் இந்த இயர் 1921. ஓகேவா? ஓகே. சோ மெட்டாபிசிக்கல் போயட் அப்படின்ற டேர்மை காயின் பண்றது சாம்பல் ஜான்சன் நமக்கு தெரியும், அப்படிதானே? சோ அதுக்கு முன்னாடியே 2 பேர் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசினது யாரு மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு? William Drummond. வில்லியம் ட்ரம்மன். அண்ட் ரெண்டாவது பேசினது ஜான் ரைடன். ஓ எஸ், ஜான் ரைடன். அவங்க என்ன சொல்லுவாங்க? யார் வந்து அஃபெக்ட்ஸ் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் கொடுத்திருப்பாங்க? ஜான் ரைடன். ஜான் டன். எஸ், ஜான் டன். ஓகே. அண்ட் மெட்டாபிசிக்கல் போயட் அப்படின்ற டேர்மை வந்து சாமுவேல் ஜான்சன் எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க பர்டிகுலரா? லைஃப் ஆஃப் The most eminent life of கவுலி. லைஃப் ஆஃப் கவுலே பர்டிகுலரா அந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த புக்ஸ் வந்து 52 போயட்ஸை பத்தி பேசிருக்குன்னு சொல்றாங்கல்ல. சோ அது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1779 to 1781. ஓகே. அண்ட் பெசன்ட் ரிவோல்ட் எப்ப நடந்திருக்கும்? 1381. எஸ், 1381. Who is considered as father of humanism? Petrarch. இவங்க வந்து பொயட் லாரெட்டா எந்த ஊர்ல இருந்திருப்பாங்க? ரோமன் ஆர் இட்டாலி.
ரோம் ஆர் இட்டாலி. அண்ட் அவங்க வந்து 366 போயம்ஸ் டோட்டலா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதுல 317 போயம்ஸ் வந்து அவங்க லவ்வருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க, நேம்டு லாரா. ஓகே, 366 போயம்ஸ் எழுதியிருப்பாங்க, 317 போயம்ஸ் வந்து அவங்க லவ்வருக்காக எழுதியிருப்பாங்க. மேம் சொன்னாங்க அந்த டேர்ம் வந்து என்னன்னா கேன்சனயர். ஓகேவா? அது வந்து சாட் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க வேணா பாத்துக்கோங்க. ஓகே, சோ பெட்ரார்க் வந்து எத்தனை போம்ஸ் எழுதியிருக்காங்க? 366. 366 போம்ஸ் எழுதியிருக்காங்க. எத்தனை போம் வந்து அவங்க லவருக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க? 317. 317. ஓகே, சிவில் வார் வந்து 1642ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு தெரியும், அப்படிதானே? சோ அதுக்கு வந்து எந்த ரிபெலியன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கும்? சிவில் வார் காஸ் ஆனதுக்காகவே ஒரு ரிபெலியன் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது எந்த ரிபெலியன்? Irish Rebellion வெரி 1641. குட், வெரி குட். ஐரிஷ் ரிபெலியன். சோ ஹாம்ப்டன் கோட் அப்படின்றது எந்த இயர்ல வந்திருக்கும்? 1604. 1604. 1604ல தான் ஹாம்ப்டன் கோட் அப்படின்றது, ஹாம்ப்டன் கோட் கான்ஃபரன்ஸ் வந்திருக்கும். அண்ட் 1605ல என்ன பிளாட் வந்திருக்கும்? Gunpowder. Gunpowder plot. கன் பவுடர் பிளாட். இத வந்து யார போட்டு தள்ளுறதுக்காக வந்து பிளான் பண்ணது? King James the James First. the First. எஸ், வெரி குட். கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்றவங்கள மர்டர் பண்றதுக்காக பிளான் பண்ணது. சோ இதுல வர முக்கியமான கான்ஸ்பிரேட்டர்ஸ் ஒரு 2 3 ஏதாவது சொல்லுங்க பாப்போம். Robert Gatsby, Guy Fawkes. Robert Gatsby and Guy Fawkes. எஸ், ராபர்ட் கேட்ச்பி அண்ட் கை ஃபாக்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சோ இதுல வந்து நீங்க இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்க, தாமஸ் பெர்சி. நம்மளுக்கு ஏற்கனவே தாமஸ் பெர்சி தெரியும். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேலட் எழுதிருப்பாங்க, அந்த ரிலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் பேலட் அப்படின்னு 1765 எழுதிருப்பாங்க. அவங்களும் இதுல ஒரு கான்ஸ்பிரேட்டரா வந்திருப்பாங்க. ஓகேவா? தாமஸ் பெர்சி. ஓகே, ஹெர்பர்ட் கிரியர்சன் வந்து அவங்க வந்து இந்த பாசிட்டிவா அவங்க வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் வந்து எந்த இயர்ல பேசியிருப்பாங்க? அந்த புக் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1921. எஸ், வெரி குட். 1921ல தான் மெட்டாபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போம்ஸ் ஆஃப் தி 17th century அப்படின்ற டைட்டில்ல ஹெர்பர்ட் கிரியர்சன் கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு ரிப்ளை வந்து டிஎஸ் எலிட் எந்த இயர்ல கொடுத்திருப்பாங்க? The same year 1921. எஸ், வெரி குட். சேம் இயர் 1921ல தான் கொடுத்திருப்பாங்க. எஸ், வெரி குட். 1921. அண்ட் இதுல வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ வந்து மெட்டாபிசிக்கல்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசின ஒரு 3 ஆத்தர் யாரெல்லாம்? Henry Gibson. John Dryden. John Dryden actually. எஸ், வில்லியம் ட்ரம்மண்ட், ஜான் ட்ரைடன், சாமுவேல் ஜான்சன். நான் வேற ஆஸ்பெக்ட்ல கேட்டேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் தான் வில்லியம் ட்ரம்மண்ட், ஜான் ட்ரைடன் அண்ட் சாமுவேல் ஜான்சன். இவங்க 3 பேர் தான் வந்து மெட்டாபிசிக்கல் அப்படின்றனாலே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பேசியிருப்பாங்க. இந்த 3 ஆத்தர்ல யார் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதும் போது மெட்டாபிசிக் அப்படின்ற டேர்ம் காயின் பண்ணிருப்பாங்க? William Drummond. William Drummond to Dr. Arthur Johnson. எஸ், வில்லியம் ட்ரம்மண்ட் எழுதியிருப்பாங்க. ஓகே, இதே மாதிரி சார்ல்ஸ் லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுவாங்க. அவங்க நேம் என்ன? நோ, சார்ல்ஸ் லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு எழுதுற நேம் என்னன்னா எஸ்டி கால்ட்ரிட்ஜ். எஸ்டி கால்ட்ரிட்ஜ்க்கு அவங்க லெட்டர் எழுதுவாங்க. ஓகேவா? ஓகே,